அன்பானவர்களே, பாசமானவர்களே, நெசமானவர்களே, ம், பிரியமானவர்களே, குடும்பங்களுக்கு மட்டும் உண்மையானவர்களாக இருக்காதீங்க. இந்த உலகுக்கு உண்மையாக இருங்க. உலகத்தில் உள்ள எவ்வளோ பல்லுயிர்கள் இருக்குது, ஜீவராசிகள் இருக்குது, தாவரங்கள் இருக்குது, இயற்கை இருக்குது. இயற்கைக்கு உண்மையாக இருங்க. பாருங்கள், இந்த நதிக்கு ஒரே ஒரு திசை தான். நதி இருக்குதுல்ல, ரிவர், அதுக்கு ஒரே திசை தான். என்னது அது? அது ஒரு திசை தாங்க தெரியும். எந்த திசை அது? கடல் என்கின்ற திசை. கடலை நோக்கி தான் நதி போய் கொண்டிருக்குது. அதுபோல் உலகில் உள்ள ஆணோ பெண்ணோ எவராக இருந்தாலும் உண்மை என்ற ஒரே ஒரு திசை தான் தர வேண்டும். உண்மை, ட்ரூத், அந்த ஒரு திசை தான். ஆணோ பெண்ணோ ஜீவராசியோ எதுவாக இருந்தாலும் உலகில் உள்ள அனைத்துமே அதை மட்டும் தான் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது உண்மை என்ற கடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடல் மாதா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மிஞ்சியது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்போ அந்த பல்லுயிர்கள் இருக்குது, பல்லுயிர்கள் கடல் உள்ள இருக்குது, நீர்நிலைகள் அதான் இருக்கும். அந்த மாதிரி நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய உயிர் இனங்கள் கரைக்கு தரைக்கு வரும்போது மனிதனாகிய நாமோ இல்லை வேறு மிருகமோ ஏதாவது அடித்து துண்ணிடும். உணவுக்காக அதை அடித்து தின்னுடும், தின்னு முடிச்சிடும். அதே மாதிரி தான் தரைவாழ் உயிரினங்கள், ஜீவராசிகள், மனுஷங்க, மிருகங்கள் கடலில் போகுதுன்னு வச்சுக்கோ. எதுக்கோ போவோம், கடலில் போய் உல்லாசமாக இருக்க போவோம், முட்டை போகிறதுக்கு போவோம். நம்ம ஆளுங்களை தான் சொல்கிறான், கல்யாணமே கட்டிக்கிறதுக்கு போகிறான், ஃபஸ்ட் நைட்டு வச்சுக்கிறான் கடல் மத்தியில். இந்த மாதிரி போகும்போது ஸ்கூபா டைவிங்லாம் இவர் பண்ணுவார். அது திமிங்களை துணுட்டு போடும். ஸோ இப்படி தான் அது பாவம் கரைக்கு முட்டை இடுறதுக்கு உல்லாசமாக இருக்கிறதுக்கு அது தண்ணியில் இருந்து நாம இங்கெல்லாம் தரையில் முட்டை போடணும்னு சொல்லுவான். இவன் பிடிச்சி தின்னுடுவான். இவன் அது உள்ளப்பான், அது பிடிச்சி தின்னுடும். சரி விடு. தரை கரை ஜீவராசிகள் நீர்நிலைகளில் உணவுக்கோ உல்லாசத்துக்கோ என விருத்திக்கோ செல்லும்போது நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களுக்கு உணவாகி மடிந்து போக வேண்டும். அதான் நியதி. அதே மாதிரி திசை ஒன்று தான். நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, பஞ்சபூதங்கள் என்ற இயற்கை என்ற திசை, அதை நோக்கி நம் அனைவரும் செல்ல வேண்டும். உலகில் உள்ள எல்லோரும் நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று இதை மதித்து அதன் திசையில் போகும் பொழுது உலகத்தில் பூமியில் மட்டும்தான்ப்பா இந்த 50 இருக்குது. இதுக்கப்புறம் கெப்லர்லாம் இருக்காமா, அது என்னையாலோ அவனுக்கு தெரியும். ஸோ இங்கு இருக்கக்கூடிய இன்பத்தை விட்டு விட்டு இயற்கை கொடுக்கக்கூடிய அற்புதங்களை அப்போ என்னையா கொடுக்குற இயற்கை உனக்கு? அதை போய் திருடுற, வெட்டுற, கனிமங்கள் தனிமங்கள் எல்லாத்தையும் கடத்துற, அதெல்லாம் தப்பு. ஸோ எதுவோ அப்போது இந்த தாவரமோ மிருகமோ பறவையோ எதுவாக இருந்தாலும் உண்மை என்ற கடலை நாடி ஓடி வரும் நதியை போல நாம் அனைவரும் இயற்கையிடம் சரணடைந்தால் மரண பயம் இருக்காது. இயற்கையிடம் சரணடைய வேண்டும், இயற்கையை மதிக்க வேண்டும், இயற்கைக்கு இழைத்த தீமைகளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், சரண் அடைய வேண்டும். கேட்டப்போ நாலு இப்படி தான் பேசுவான். நான் ஒரு மயிறு நினைக்கிறியா? நினச்சிட்டுப்பா, எனக்கு நிறைய மயிர் இருக்குது, ஏதோ ஒரு மயிர் போச்சுன்னு நினச்சிட்டு போயிட்டே வரும்பா.